நாட்டையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. குறிப்பாக கொங்கு நாட்டு பெண்கள் ஆன்மீகத்தின் மீது மிக அதிகமான நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள். அப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் ஆண்டவனிடத்தில் வேண்டுதலை வைத்து நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள். தனிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுவான வேண்டுதலாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனை என்பது நிறைவேற்றிக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள் நாங்கள். அந்த வகையில் இன்றைக்கு 1008 பால்குடம் ஆறுமுகசாமிக்கு பிரார்த்தனை செய்து ஊர்வலமாக கொண்டு சென்று அபிஷேகம் செய்வதாக முடிவெடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அவரவர் குடும்பத்திற்கு தனிப்பட்ட முறையிலே வேண்டுதல்கள் இருந்தாலும் மொத்தமாக இந்த கொங்கு நாடு முழுவதும் வளம் பெற வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலும், இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலும், அதேபோல சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டங்கள் பயன்பெறுகிற 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிற திருமணி முத்தாறு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வேண்டுதலையும் வைத்து இந்த 1008 பால்குட ஊர்வலம் ஏற்பாடு செய்த பின்னால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர் மூண்டு எல்லையிலே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. அதற்காகவும் நம்முடைய ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவுக்கு அதிகமான பாதிப்பில்லாமல் பெற வேண்டும் என்ற வேண்டுவதற்காகவும் முடிவு செய்து நேற்றிலிருந்து அந்த பிரார்த்தனைகளை ஆரம்பித்தோம். நேற்று மாலை போர் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஊர்வலத்தின் வாயிலாக இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் இன்றைக்கு நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். மொத்த இந்தியர்களுக்கும் அவர்கள் பெருமை சேர்த்து வெற்றி பயணத்தை மேற்கொண்ட பொழுதுதான் போர் நிறுத்தம் வந்தது. அப்படி அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்திய ராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் அத்தனை பேரும் வளம் பெற்று நலம் பெற்று குடும்பத்தோடு குழந்தைகளோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையும் இன்றைக்கு எங்களால் இங்கே வைக்கப்படுகின்றது. இதுவெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஊர்வலத்தை நடத்தி பிரார்த்தனையை வைக்க இருக்கின்றோம். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வெகு விரைவிலே திருமணி முத்தாறு திட்டம் அரசால் அறிவிக்கப்பட்டுவிடும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது விரைவாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த பிரார்த்தனையை, இந்த ஊர்வலத்தை, இந்த 1008 பால்குட நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். பெண்கள் மிக ஆர்வமாக இதில் கலந்து கொண்டு இன்றைக்கு பால்குடத்தை தலையில சுமந்து ஊர்வலமாக சென்று பிரார்த்தனை செய்ய இருக்கின்றார்கள். கூட உறுதுணையாக ஒத்துழைப்பாக ஆண்களும் நாங்கள் உடன் சென்ற அந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ள இருக்கின்றோம். ஆனால் மொத்தத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற இந்த ஊர்வலத்திற்கு ஆதரவளித்திருக்கிற, இதில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1008 பால்குடம் நம்ம கணக்கு போட்டு ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ 2000 பேருக்கு மேலே இதில் பிரார்த்தனைகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியாக தான் தெரியும் எவ்வளோ பேர் வழியில் சேர்ந்து முழுசாக எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு.